Need a perfect goal, gaining knowledge, consistency, training. Good. Thank you for your response. இதில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் சரிங்களா, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிடுங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஹோப்பு, பேஷன், ஹார்ட் ஒர்க், மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், ஃபாலோ த சிஸ்டம், இது எல்லாமே சொல்லிடுறீங்க. இது எல்லாத்துலேயும் என்ன வேணும்? இந்த சொன்ன எல்லாத்துலேயும் என்ன வேணும்? இது எல்லாத்துலேயும் நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனால நம்ம இப்போ கோல், எல்லாருக்கும் கோல் இருக்குது இல்லைங்களா? வெஸ்டீஜில் வரக்கு முன்னாடியும் தான் உங்களுக்கு கோல் இருந்தது. ஆனால் நான் பல நேரங்களில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோல்ஸ் அடிக்கடி மாறிட்டு இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கோல்ஸை மாற்றோம், நம்மளுடைய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கோல்ஸை மாற்றுவோம். மீட்டிங்ஸ் வருவோம், 1 மீட்டிங் வருவோம், 2 மீட்டிங் வருவோம், அதுக்கப்புறம் வரமாட்டோம். ஆர் நாலேஜ் கொஞ்சம் இனிஷியலி ஜாயின் பண்ணோன்னா கொஞ்ச நாள் நாலேஜ் எடுத்துப்போம், ஒரு லெவல் வர வரைக்கும் நாலேஜ் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம நாலேஜ் எடுக்கிறது நிப்பாட்டிடுறோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குது, எல்லாத்துலேயும் அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க. ஹார்ட் ஒர்க் கொஞ்ச நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நிப்பாட்டிடும். அப்படி இருந்தால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. வெஸ்டீஜில் நான் வந்து ஜனவரி 2012 ஜனவரி 2012 வந்து வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணுறேன். நான் ஜாயின் பண்ணுறப்ப அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த வியாபாரம் அன்னைக்கு வந்து ஒரு மாதத்திற்கு 87 லட்சம் ரூபாய். என்டையர் சவுத் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி, சரிங்களா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா அண்ட் பாண்டிச்சேரி எல்லாமே சேர்த்து அன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டும் சேர்த்து ஆந்திரா பிரதேசம் இருந்தது. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபா, 1 கோடி 10 லட்சம் ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், சரிங்களா? அப்போ தான் நான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்லாம் நான் சென்னை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன் சவுத் இந்தியாவுக்கு ட்ரைனிங்க்கு. அண்ட் நம்ம ட்ரைனிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், விஐபி, விஎல்சி, ப்ராடக்ட் ட்ரைனிங், எம்டிஎம், அப்படி நம்ம அடுத்தடுத்து ட்ரைனிங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1800+ ட்ரைனிங்ஸ் வந்து வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம மொத்தமாக பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ட்ரைனிங்ஸ் பண்ணதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அன்னைக்கு ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸ் வந்து என்டையர் சவுத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு மாதத்திற்கு 15 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணுறோம். என்டையர் சவுத்தில் இருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 45 crore, 45 கோடி, அதாவது 2012 ஒரு மாதத்துக்கு 1 கோடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்டையர் சவுத்தில் வந்து 45-50 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாதத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ பிஸ்னஸ் வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் இப்படி வளர வளர நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தோம், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த பிஸ்னஸை நம்பி வந்தவங்க வளருது நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வராங்க, அதில் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு சொல்லலாம், அது ஜெயிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிச்சவங்கள தானே தெரியும், ஜெயிக்காதவங்கள எப்பவுமே தெரியாது இல்லைங்களா? அப்போ இந்த ஜெயிச்சவங்கெல்லாம் என்ன தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஜெயிக்கிறவங்க எல்லாருமே வெஸ்டீஜ் பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணாங்க. ஒரு சிலர் குறுகிய காலத்தில் ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம், ஒரு சிலவங்க அதை விட கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். ஆனால் யாரெல்லாம் தொடர்ந்து பண்ணாங்களோ, யாரெல்லாம் கன்சிஸ்டண்டான எஃபர்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ஜெயிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்டான எஃபர்ட் கொடுக்காதவங்க தான் ஜெயிக்கலாம். அப்போ சக்ஸஸுக்கு கீ வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறது தான் வெஸ்டீஜில் சக்ஸஸுக்கு உண்டான கீ. இது கன்சிஸ்டன்ட், அதாவது வெஸ்டீஜ்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னாலும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த பண்ணாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது. அப்போ பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக்கு, சரிங்களா? கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணுறப்போ அதனுடைய இம்பேக்ட் எப்படி, அது வந்து எப்படி நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ, ஷரீஃப், இந்த அனோட்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இது யார் பண்ணீங்களோ நீங்களே வந்து உங்கள் சைட்லேருந்து வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரைட், ஓகே. நான் என் சைடில் செட்டிங் சேஞ்ச் பண்ணிட்டேன், பட் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்? ஓகே, ரைட்,
Got it. ஓகே, குட், தேங்க்யூ. பரவாயில்ல, இதெல்லாம் யாரும் வேணும்னே பண்ணுறதில்ல, அன்னோயிங்லி நடக்கிறதா. ஸோ தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். ஓகேங்களா, நத்திங் டு வரி. அதுக்கும் சாரி ஃபீல் பண்ணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நார்மல், யாருமே வேணும்னே பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஸ்க்ரீனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம், அந்த டைமில் அது அப்படி ஆயிருக்கும் இல்லையா? ரைட், எக்ஸலண்ட். ஸோ பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி, இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஒரு ஹியூமன் பீயினுடைய, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு தடை அப்படிங்கிறதே வந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டாக பண்ணாமல் இருக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து லைஃப்ல பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பவர் ஆஃப் கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த பண்றப்போ அது எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னா, இன்னும் சிம்பிளா சொன்னோம், ஒரு விடியல். நம்முடைய லைஃப்ல ஒரு விடியலை வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றப்போ அது எப்படி ஒரு விடியல் கொண்டு வரும் அப்படிங்கிறது பார்க்குது. இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சிங்கிற கான்செப்ட் நம்ம பேசுறப்போ இதுல முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம தெரியாம கன்சிஸ்டன்சினுடைய பவர் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து மேக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நம்ம கற்றுக்கிட்டோம். 4th ஸ்டாண்டர்ட்ல கற்றுக்கிட்டோம். அதில் வந்து 2 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்ட்னு என் ஞாபகம் இருந்தால் சொல்லாமா? ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, மேக்ஸ்னாவே நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அதில் வேற நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எல்லாம் கேட்டேன்னா ஒரு சிலருக்கு இவர் என்ன இங்கே விட மாட்டேங்கிறாரா அப்படின்னு நீங்கள் தோணலாம். பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு அங்கே ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. வெரி குட். பிரியங்கா, இம்ரான் ஷரி, வித்யா, ஆனந்த், இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. விஷ்ணு பிரியா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்குறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் டெஃபினெட்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக வந்து ஃபைனான்ஷியல் மேக்ஸ்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ, நம்மளுடைய பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சர்டன் பர்சன்டேஜில் ஒரு சர்டன் பீரியடில் நம்மளுடைய பணம் டபுள் ஆகும். ஓகே, எனக்கு தோணுது ஒரு 7% காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 7 இயர்ஸ்லேயே 8 இயர்ஸில் வந்து அது டபுள் ஆகுது. ஏதோ எக்ஸாக்ட்லி கால்குலேஷன் அது எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. பட் அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய பவர். அது மல்டிப்ளை ஆகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன பர்சன்டேஜாக அது இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அது மல்டிப்ளை ஆகாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன பர்சன்டேஜாக இருந்தாலும் அது மல்டிப்ளை ஆகும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய பவர். இது காம்பவுண்டிங் வந்து காம்பவுண்டிங்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்டும் சேர்ந்து பெரிய ரிசல்ட் தரும் அப்படிங்கிறது தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். சரிங்களா? நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்டும் சேர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் இருக்கு. அந்த எஃபர்ட் வந்து எல்லாமே மொத்தமாக சேர்ந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட்டை தரும், ஒரு பிரேக் த்ரூவை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல என்னென்ன சேர்ந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் நம்மளுக்கு தரும், என்னெல்லாம் விஷயங்கள் சேர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட் தரும் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ். உங்களுக்கு எல்லா நாளைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் உண்டு இல்லையா? ஒவ்வொரு நொடியிலையும் வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் உண்டு. கரெக்டா இல்லைங்களா? அப்போ சாய்ஸஸ் அப்படின்னா இப்போ கரண்ட்லி இப்போ நான் சொல்றது எழுதணுமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல ஒரு தாட் வருது. அப்ப அந்த ஒரு கொஸ்டின் வருது, ஒரு சிந்தனை வருது. இந்த சிந்தனைக்கு வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஓகே, எழுதலாம் அல்லது வேண்டாம், எஸ் ஆர் நோ. கரெக்டா? இந்த ட்ரைனிங் இடையில உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன்ல ஒரு கால் வருது. உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கால் வருது. எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற சாய்ஸ் உங்களுக்கு உண்டு. அப்போ உங்கள் மைண்டில் எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. அந்த ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், எஸ் ஆர் நோ. அல்லது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வீட்டுக்குள்ளே யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை வெளியேருந்து யாரோ கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் யாரும் வெளியில் டோர் தட்டுறாங்களே, நான் போகணுமா இல்லை அம்மா போவாங்களா, நான் போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அந்த தாட்டுக்கு உங்களுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் வருது. அப்போ நீங்கள் எஸ்ன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு சாதகமான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க.
நோன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த நோக்கு சாதகமான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. அதுதான் இந்த இடத்துல பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு தாட் வரும். அந்த தாட்ல 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல எந்த ஆப்ஷன் எஸ் ஆர் நோன்னு தான் அதுல ஆப்ஷன் இருக்கும். இந்த எஸ் ஆர் நோ இதுல எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம். கிளியரா? அப்போ ஒவ்வொரு செகண்டும் நம்ம மைண்ட்ல தாட்ஸ் வருது. நம்ம ஒவ்வொரு செகண்டும் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத நம்ம முடிவெடுக்கிறோம். இது திரும்ப 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 நடக்க 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 என்ன ஆகும்னா இது ஒரு திரும்ப திரும்ப நம்ம பண்றப்போ அது ஒரு ஹேபிட் ஆகும். திரும்ப திரும்ப பண்றப்போ ஒரு ஹேபிட் ஆகும். இப்பவே பாருங்க, நம்ம இப்போ இந்த செஷன் நான் பேசிட்டு இருக்கு, நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு இடையில நம்மளுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்தோம் அப்படின்னா, மொபைல் போனு மெசேஜ் வரலனாலும் சும்மா வாட்ஸ்அப்ல செக் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செஷன் போயிட்டு இருக்கப்போ உங்களை அறியாமலே நீங்க வந்து இந்நேரம் இந்த செஷன்ல வந்து இப்போ ஒரு 200 பேர் இருக்கீங்களா? 167 பீப்புள் இருக்கீங்க. 167 பீப்புள்ல அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 பீப்புள் இந்த கேப்ல ஒரு தடவையாவது வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது ஏன் பார்த்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது தற்செயலா நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்படியே பழகிட்டோம். கரெக்டா? இல்ல நம்ம பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ போச்சு. இந்த ட்ரைனிங் முடிச்சு சிஎஸ்கே மேட்ச் என்ன ஆயிட்டு இருக்கோம். சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு விளையாடுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங், இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கல. யாரு எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, ஏன்னா 7:30 மேட்ச் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த இந்த எல்லா வருஷமும் ஐபிஎல் பார்த்து பார்த்து அது வந்து அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சிஎஸ்கே மேட்ச் வந்தாவே நம்ம உட்காரோம். அதுல எந்த தப்பு இல்லை. உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் டீம் விளையாடுதுன்னா அதை வாட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நானும் கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ எனக்கும் அது வாட்ச் பண்ண. அப்போ நம்மளுடைய அது ஹேபிட் ஆயிருச்சு. அது எப்படி ஹேபிட் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பல தடவை வந்த சாய்ஸஸ்ல நம்ம எஸ் ஆர் நோங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி அந்த நம்ம பிஹேவ் பண்ண நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அது அப்படியே நம்மளை அறியாமலே ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய பழக்கமா மாறின பிற்பாடு என்னன்னா, நம்ம பர்பஸ்ஃபுல்லா எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம். அது தானாவே நடக்க ஆரம்பிச்சு. எந்த எஃபர்ட் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா நம்மளை அறியாமலே இது நடக்க ஆரம்பிச்சது. அது குறிப்பிட்ட கால அளவில் அது அப்படியே கண்டினியூ ஆகி அது அப்படியே நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட்ல ரிசல்ட் கொண்டு வருது. இது எல்லா விஷயத்துல இருக்கு. இது வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சேர்ந்து வரும். அப்போ ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் சேர்ந்து ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு எதிராகவும் இருக்கலாம். The compounding effect can work in your favor or the compounding effect can work against you. The compounding effect can work for you or work against you. உங்களுக்கு சாதகமாகவும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு எதிராகவும் அது ஒர்க் பண்ணலாம். அப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் சேரும் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு நொடி நீங்க எடுக்கக்கூடிய சாய்ஸஸ், அதுபடி நீங்க நடந்துக்கக்கூடிய என்ன பண்றீங்களோ இல்லை எப்படி நடந்துக்கிறீங்களோ அது தொடர்ந்து உங்களுடைய பழக்கமா மாறும். அந்த பழக்கம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை தரும். அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்படி எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா கிளியர் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துப்போம். நம்ம குமரியில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இப்போ ஒரு ஏர்போர்ட் இல்லை. இன்கேஸ் ஒரு ஏர்போர்ட் இருந்ததுன்னு வச்சுப்போம், சரிங்களா? கன்னியாகுமரியில் ஒரு ஏர்போர்ட் ஆர் சரி கன்னியாகுமரி பக்கத்தில் ட்ரிவாண்ட்ரத்தில் ஏர்போர்ட் இருக்குது. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் நீங்கள் ஃப்ளைட் ஏறுறீங்க. ஓகே, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் நீங்கள் ஃப்ளைட் ஏறுறீங்க. அந்த ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் டெல்லி போகணும். ஓகே, அப்போ உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தெரியும். கொஞ்சம் ஸ்லைட்லி டயகனலி தான் நம்ம போகணும். ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து இல்லை ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டுன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைட் டயகனல் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போகணும். அதாவது ரூட் அப்படி இருக்குன்னு சொல்லலை, பட் விசிபிளி நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து நம்ம டெல்லி போகணும். இப்போ இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஜஸ்ட் 3 டிகிரி, எவ்வளோ டிகிரிங்க? ஜஸ்ட் 3 டிகிரி
ரைட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி நேராக போகிறதுக்கு பதிலாக அதனுடைய ஆக்சுவல் ட்ராக் என்னவோ அதில் போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 3 டிகிரி டர்ன் ஆச்சுன்னா, நிறைய இல்லை 30 டிகிரி இல்லை, நான் ஜஸ்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் 3 டிகிரி 3 டிகிரி டர்ன் ஆச்சு அப்படின்னா 3 டிகிரி ரைட்டுக்கு டர்ன் ஆச்சுன்னா இந்த ஃப்ளைட்டு வில் லேண்ட் இன் கொல்கத்தா ஏர்போர்ட். 3 டிகிரி லெஃப்ட்டுக்கு டர்ன் ஆச்சுன்னா எங்க லேண்ட் ஆகும் தெரியுமா? will land in Dubai airport. நம்ம போக வேண்டியதுங்க டெல்லி. ஜஸ்ட் 3 டிகிரி 3 டிகிரிங்கிறது சின்ன ஸ்டெப் தான், ஒரு சின்ன டீவியேஷன் தான். பட் அது நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறது பாருங்க. ரைட் நான் கொல்கத்தா போயிடும், லெஃப்ட் நான் துபாய் போயிடும், சம்மந்தமே டோட்டலி சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு. அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்டுடைய டைம். இப்போ 3 டிகிரி ஒரு நிமிஷம் டிராவல் பண்றப்போ ஒன்றும் ஆகிறது இல்லை, 5 நிமிஷம் டிராவல் பண்ண பெரிய டிஃபரன்ஸ் வரல. ஆனா 3 டிகிரி 3 hours டிராவல் பண்றப்போ கொல்கத்தா போகுது, 3 டிகிரி 3 hours டிராவல் பண்ணல லெஃப்ட்ல டிராவல் பண்றப்போ உங்களுக்கு துபாய் ஏர்போர்ட். அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை கொண்டு வரும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய எவ்ரி ஸ்மால் ஹேபிட்ஸ், நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள், அது நல்லதோ கெட்டதோ ஒரு நாள்ல எந்த வித்தியாசமும் தராது. ஆனா அந்த பழக்கங்கள் நல்லதோ கெட்டதோ திரும்ப திரும்ப பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவுல மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். இந்த ஃப்ளைட்னுடைய கதை சொன்ன மாதிரி தான். 3 டிகிரி ஒரு நிமிஷம் டிராவல் பண்றப்போ ஒன்றும் ஆகலை, ரைட் டர்ன் பண்ணாலும் லெஃப்ட் டர்ன் பண்ணாலும் ஒரு நிமிஷத்துல ட்ரிவாண்ட்ரத்துக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? இன்னொரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் 3 மணி நேரம் டிராவல் பண்றப்ப ரைட்டுக்கு டிராவல் பண்ணியிருந்தா கொல்கத்தா போயிருக்கும், லெஃப்ட்டுக்கு டிராவல் பண்ணா துபாய் போயிடும். அப்போ நம்ம பண்ற விஷயம் திரும்ப திரும்ப பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவுல ஒவ்வொரு நொடியும் நம்ம பார்க்கறப்ப அதுல எந்த வித்தியாசமும் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம லைஃப்ல அது கொண்டு வரும். அப்போ நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா கோல்ஸுமே, நீங்க என்ன கோல் செட் பண்ணி இருந்தாலும் சரி, நீங்க லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்க அச்சீவ் பண்றது நீங்க டெய்லி எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ரஸிவ் ஸ்டெப்ஸ். எல்லா நாளும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன முன்னேற்றங்கள், சின்ன சின்ன உழைப்புகள், இதெல்லாம் சேர்ந்து இதனுடைய டோட்டல் அக்குமுலேஷன், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய ரிசல்ட் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இதை பத்தி காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு ஒரு புக்கே உண்டு, டேரன் ஹார்டியுடையது, அல்லது ஸ்லைட் எட்ஜ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ஜெஃப் ஆல்சனுது. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க வாசிக்கலாம். அல்லது நீங்க நான் எழுதின புக்ஸ்ல வந்து ஐ த அன்ஸ்டாப்பபிள் லீடர் நீங்க வாசிக்கலாம். அண்ட் மினிட்ஸ் டு மில்லியன்ஸ் கூட நீங்க வாசிக்கலாம். மினிட்ஸ் டு மில்லியன்ஸ் இனி மோர் அண்ட் மோர் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி இருக்கும். அண்ட் ஐ த அன்ஸ்டாப்பபிள் லீடர் வந்து லீடர்ஷிப் ஹேபிட்ஸை பத்தி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் என்ன, அல்லது ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல, சரிங்களா, நான் உங்ககிட்ட நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நம்ம லைஃப்ல நம்ம பண்ணாம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னது? எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தள்ளி போடுவோம், இல்ல செய்யாம இருக்கணும்? எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தள்ளி போடுவோம், இல்ல செய்யாம இருக்கணும்? பவித்ரன், சதீஷ், ஆனந்த், விஷ்ணுபிரியா. ஓகே, ரைட். ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் தள்ளி போகணும். நீங்கள் யோசிச்சு பாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இருக்குன்னா அது என்னைக்கே நம்ம தள்ளி போடுவோம். ஐயோ ரொம்ப கஷ்டமானது, எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து தள்ளி போடுறதே வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். ஸோ எந்தெந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியோ அந்த விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் ஈஸி. எந்தெந்த விஷயங்கள் பண்றதுக்கு ஈஸியோ அந்த விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது ஈஸி. கரெக்டா இல்லைங்களா? இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றது, ஜூம்ல லாகின் பண்றது ஈஸி, கரெக்டா? ஆனா நீங்க இன்வைட் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் பேர் ஈஸியாக அவங்க வீட்டில் உட்காந்து ஃபோன்லேயே லாகின் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க இது பண்ணலை. கரெக்டா இல்லைங்களா?
ஸோ எந்தெந்த விஷயங்கள் பண்றதுக்கு ஈஸியோ அந்த விஷயங்கள் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டா இல்லைங்களா? அப்போ இந்த ஈஸியான விஷயங்களை தான் நம்ம தள்ளி போடுறோம். ஆனா அந்த இடத்துல என்ன வேணும்னா டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இருந்தாதான் அந்த ஈஸியான விஷயங்கள் நம்ம தள்ளி போட மாட்டோம். கஷ்டமான விஷயங்கள் எப்படியாவது பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லாதனால பண்ணிடுவோம். ஆனா ஈஸியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம கன்சிஸ்டண்டா பண்றப்ப தான் நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை நான் பண்ணியே ஆகணும். இதுதான் இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நான் சின்ன விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கு அப்படிங்கிறனால தள்ளி போடக்கூடாது. நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணணும். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆனவங்க யாருமே ரொம்ப டேலண்டட் ஆனவங்களே கிடையாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வினோத் காம்ப்ளி எடுப்போம். ஏன்னா இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள்லாம் கிரிக்கெட் ஃப்ரீக்ஸாக இருப்பீங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வினோத் காம்ப்ளி இந்த 2 பேர் தெரியாதவங்க இந்தியன்ல வந்து கிரிக்கெட் ஃபாலோவர்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. அட்லீஸ்ட் என்னுடைய ஜென்ரேஷனில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சச்சின் டெண்டுல்கரை உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வினோத் காம்ப்ளி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வினோத் காம்ப்ளி மும்பை டீமுக்கு விளையாண்டவங்க. 2 பேரும் ஒரே ஏஜ், ஒரே டைம்ல டீமுக்குள்ள வரவங்க. 2 பேரும் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கரை விட வினோத் காம்ப்ளி வாஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரிலி டேலண்டட். இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கரை விட எல்லாருக்குமே ஹோப் யார் மேல இருந்தது அப்படின்னா வினோத் காம்ப்ளி மேல. ஏன்னா வினோத் காம்ப்ளி ஒரு பவர்ஃபுல்லான ஹிட்டர் மட்டும் இல்ல, ஹி வாஸ் அ கன்சிஸ்டன்ட் ஸ்கோரர். சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப ஹிட் பண்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவர் வந்து அந்த ஜென்டில்மேன் கேம் மாதிரியே ஆடுவார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சேவாக் மாதிரியும் மகேந்திர சிங் தோனி மாதிரி, அல்லது போன மேட்ச்ல சிஎஸ்கேல வந்து ஜடேஜா அடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லயும் அடிக்கிற ஒரு ஆள் இருந்தாருன்னா அதுதான் வினோத் காம்ப்ளி. பவர்ஃபுல்லான ஹிட்டர், அதே நேரத்தில் கன்சிஸ்டன்டான பிளேயர். ஆனா எங்க வித்தியாசம் வந்தது அப்படின்னா, ஆனா அவர் வந்து இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்ல அவருடைய பேரே நம்ம யாருமே பேசுறது இல்லை. அவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது, பார்த்துருக்கவே மாட்டோம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தாரு. எப்படின்னா, இந்த இந்தியன் டீமுக்கெல்லாம் வந்த பிற்பாடு, உங்க இந்தியன் சீனியர் டீமுக்கெல்லாம் வந்து A கிரேட் கான்ட்ராக்ட், A+ கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைச்ச பிற்பாடு, இவங்க 2 பேரும் ஒன்னா தான் டீம்ல விளையாடுறது. இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸ் இறங்குவாங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிளேயர் ஆனப்போ கூட, ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் பிளேயர் ஆனப்போ கூட அவர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணாத நாளே இருக்காது. டெய்லி வந்து காலையில பேட்டு பேடெல்லாம் தூக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண கிளம்பிடுவார். ஆனா வினோத் காம்ப்ளி ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிட்டார். அவருடைய டயட்டை மிஸ் பண்ணிட்டார். அவருடைய எல்லா விதமான டிசிப்ளின்ஸை, ஒரு கிரிக்கெட்டருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்னென்ன டிசிப்ளின் வேணுமோ அந்த அத்லெட்டிக் டிசிப்ளின் எல்லாத்தையும் கோட்டை விட்டார். ஆனா சச்சின் டெண்டுல்கர் அவர் கிரிக்கெட்ல என்னைக்கு கிரிக்கெட்ல வந்து ரிட்டையர் ஆனாரோ அந்நாள் வரைக்கும், அன்னைக்கு ரிட்டையர் ஆற அன்னைக்கு கூட காலையில வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சச்சின் டெண்டுல்கரும் அது ஈஸியான விஷயம். ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணலாம், என்ன ஆக போகுது? ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணலாம், சச்சின் டெண்டுல்கர் இல்லாம போயிடுவாரா? இல்ல. அப்ப சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற அந்த ஒரு திறமையானவர் ஒரு நாள்ல உருவாகல. அவருடைய கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தான் அவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு திறமையானவரா உருவாக்கி இருக்கு. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒருத்தரா உருவாக்கி இருக்கு. அதே நேரத்தில் வினோத் காம்ப்ளின்னு உள்ள ஒரு திறமையானவர் வந்து இன்னைக்கு அவருடைய பேரே நம்ம யாரும் கேட்காத அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் அந்த டிசிப்ளினை ஈஸியா டெய்லி காலையில ஒரு மணி நேரம் ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணல. டெய்லி ஒவ்வொரு நேரமும் உணவு சாப்பிட்ற அவர் டயட்டை ஃபாலோ பண்ணிருந்தாங்க, அதை அவர் ஃபாலோ பண்ணல. அப்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியா நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அந்த விஷயத்தை, அந்த டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்றப்ப ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஆனா ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, அதாவது ஈஸியா பண்ணக்கூடிய விஷயத்தை தவிர்க்கிறது ஆரம்பத்துல ஈஸியா இருக்கும். ஆனா அதனால வரக்கூடிய விளைவுகள் ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். 98% ஆஃப் த பீப்புள் இந்த உலகத்துல ஈஸியா பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணாம போனவங்க தான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, அல்லது சக்சஸ் அவங்களுடைய லைஃப் லாங் முழுக்க ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரகிள்லேயே வாழ்வாங்க. ஆனால் இன்னைக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லானவங்க எல்லாருமே அந்த 5% ஆஃப் த பீப்புள். யாரு? ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்கள், அது ஈஸி அப்படிங்கிறனால தள்ளி போடாம அந்தந்த அன்னைக்கு பண்ணவங்க தான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களுடைய எல்லா சின்ன சின்ன எஃபர்ட், எவ்ரி ஸ்மால் எஃபர்ட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன். ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் அது நீங்க தொடர்ந்து பண்ணியே ஆகணும். இது உங்களுடைய லைஃப்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்களுடைய லைஃப்ல எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஹெல்த் எடுத்துக்கோங்களேன்.
ஹெல்த் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களால 1 மணி நேரம் வாக்கிங் போக முடியுமா முடியாதா? 1 hour 1 hour வாக்கிங் போக முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? எல்லாராலையும் முடியும். ஓகே, டெய்லி ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நம்ம நினச்சா போகலாம் இல்லைங்களா? அது போக முடியாமல் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 24 மணி நேரம் சாரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1 மணி நேரம் மாற்றி வச்சு நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ரிசல்ட் வரும்? ஒன்றும் வராது. 2 நாள் என்ன ரிசல்ட் வரும்? வராது. ஆனால் நீங்கள் ஒரு மாதம் போனீங்கன்னா 30 நாள் போகிறீங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரம் 30 மணி நேரம் வாக்கிங் போயிருக்கீங்க. ஒரு வருஷம் போனீங்க அப்படின்னா 365 நாள் 365 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போயிருக்கீங்க. 2 வருஷம் 24 மாதம், இங்கே 27 முடிச்சு நம்ம ரவுண்ட் ஃபிகர் 24ன்னு வச்சுக்கோமே, 24 மாதங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 750 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணுவீங்க. 750 hours நீங்கள் 2 இயர்ஸில் நீங்கள் வாக்கிங் பண்ணிடுறீங்கன்னா உங்களுடைய பாடி ட்ரிம்மாக இருக்குமா இருக்காதா? அன்வான்ட் கேலரிஸ் பேர்ன் ஆயிருக்குமா இருக்காதா? நீங்கள் ஸ்லிம் அண்ட் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பீங்க இருக்க மாட்டீங்களா? டெஃபினெட்லி இருக்கும். டெய்லி காலையில் அலாம் அடிக்கிறப்போ எந்திரிச்சு போகிறதும் ஈஸி, அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணி திரும்பி அந்த பக்கம் படுக்கிறதும் ஈஸி இல்லையா? ஈஸியாக பண்ணலாம். ஆனால் நம்ம பல நேரங்களில் வந்து இது பண்ணாமல் விட்டுறோம். அதே மாதிரி தான் உங்களுடைய எந்த டாஸ்காக இருந்தாலும் சரி, டெய்லி வீட்டை எழுந்தோம்னா நீங்கள் க்ளீன் பண்ணலாம், உங்கள் ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். க்ளீன் பண்ணால் யார் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் ரூம் மட்டும் க்ளீனாக இருக்கும், உங்கள் ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். பண்ணாமல் இருந்தால் அது ஒரு நாளில் ஒன்றும் ஆகாது, 2 நாளில் ஒன்றும் ஆகுது, ஒரு வாரம் ஆச்சுன்னா கொஞ்சம் குப்பை சேரும், ஒரு மாதம் ஆச்சுன்னா ரூமுக்குள்ளே உங்களுக்கே உள்ளே போக பிடிக்காது இல்லையா? உங்ககிட்ட டெய்லி லிஸ்ட் எழுத சொல்கிறாங்க இல்லையா? டெய்லி நீங்கள் லிஸ்ட் எழுதலாம், ஒரு நாள் எழுதலாம். சரி, ஒரு நாளைக்கு 5 பேர் எழுத சொல்கிறாங்க, எழுதாமலும் இருக்கலாம். ஒரு நாள் 5 பேர் எழுதுனா 5 பேர் தான், பெரிய வித்தியாசம். நான் ஒரு மாதம் எழுதுனீங்கன்னா 150 பேருடைய லிஸ்ட் வரும். ஒரே நாளில் உங்கள் 150 பேருடைய லிஸ்ட் உங்களால் எழுத முடியாது. ஆனால் டெய்லி 5 பேருடைய இதை எழுதுறது ஈஸி. அப்போ எழுதவும் செய்யலாம், எழுதாமலும் இருக்கலாம். எதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியோ அதுதான் பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஈஸி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி. இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி 10 ரூபா உங்களால் சேமித்து வைக்க முடியுமா முடியாதா? என்னால் 10 ரூபா கூட நீங்கள் சேமித்து வைக்க முடியாது, அப்படி யாரும் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. டெய்லி உங்களால் 10 ரூபா சேமித்து வைக்க முடியும். எஸ்ஆர்னோ? சரி, டெய்லி நீங்கள் 10 ரூபா சேமித்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு பிரியாணிக்கே வேணும் 300 ரூபாய்க்கு மேலே இல்லையா? ஒரு லஞ்சுக்கு நீங்கள் போனீங்கன்னாவே 300 ரூபா பத்தாது. ஆனால் ஒரு வருஷம் பூரா நீங்கள் 10 ரூபாயாக சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3650 ரூபா உங்கள் கையில் இருந்திருக்கும். கரெக்ட்? இதே இது நீங்கள் 10 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா 36,500 ரூபா உங்கள் கையில் இருந்திருக்கும். 36,500 ரூபா உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் லோன் போடாமல் ஒரு 35,000 ரூபா பைக் நீங்கள் வாங்கி இருந்திருக்கலாம், ஃபீல்டு ஒர்க் போகிறதுக்கு யூஸ் ஆகிருந்திருக்கும். கரெக்ட்? நீங்கள் லோன் போடணுங்கிற அவசியமே இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ. சரி, ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சே நம்ம பண்ணலை, ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் பண்ணலை. கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலைங்கிறது விஷயம் இல்லை, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத விஷயம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாயே சேமிச்சு வைக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா நீங்கள் சேமிச்சு வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் 3000 ரூபா, ஒரு வருஷத்தில் 36,000 ரூபா. அப்படி ஒரு 5 வருஷம் நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் ஆர்டிலையோ எங்கேயாவது டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பைக் வாங்குறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா பைக் வாங்குறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டுங்களா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்காக இந்த பிஸ்னஸில் வரீங்க, இந்த பிஸ்னஸ் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு. நானே ஒரு ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும், ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பணத்துக்காக நீங்கள் நிறைய லோன் வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே இருக்காது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய ஒரு நாளில் 2 நாள், ஒரு நாளில் 100 எடுத்து வச்சு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. 2 நாளில் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. 200 ரூபா தான் இருக்கும். 3 நாளில் என்ன ஆகும்? 300 ஒன்றும் இல்லை. 10 நாள் 1000 ரூபா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இது பண்ணுறப்போ அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங், ஒரு நாளைக்கு 10 பேஜ் நீங்கள் வாசிக்கலாம்.
10 பேஜஸ் நீங்கள் வாசிக்கலாம். முடியுமா முடியாது? 10 பக்கம் நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும், அரை மணி நேரம். டெய்லி அரை மணி நேரம் புக்கு வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கி வைக்க முடியாது? கண்டிப்பாக ஒதுக்கி வைக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பக்கம் வாசிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 3650 பக்கங்கள் வாசிக்கிறீங்க. 3650 பேஜஸ் நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் வாசிக்கிறப்போ யூ வில் ரீட் அட் அரௌண்ட் 15 to 20 புக்ஸ். 15லேருந்து 20 புக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 15லேருந்து 20 புக்ஸ் நீங்கள் ஒரு வருஷத்தில் படித்து முடிக்கிறப்போ அந்த புக்ஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவோ, பர்சனல் டெவலப்மெண்ட்டை பற்றியோ, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றியோ, ஆண்டர்பிரினர்ஷிப்பை பற்றியோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 1 இயரில் ஒரு பிசினஸ் மேனுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். டெய்லி 10 பேஜஸ். அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பண்றப்போ நம்மளுடைய growth வேற லெவல்ல இருக்கும். அது பண்ணாம இருக்கிறப்போ நம்ம இப்ப இருக்கிறத விட நம்ம we don't reach up to the market standards. ஏன்னா எல்லா பக்கமும் எல்லாமே வளருதுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர் இருந்த மாதிரி இப்ப இருக்கு. நம்ம சொல்ல முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லலாம். சொசைட்டில முன்னேற்றம் இருக்கா இல்லையா? புது ரோட்ஸ் வரலையா? புது பிரிட்ஜஸ் வரலையா? புது பில்டிங்ஸ் வரலையா? புது பிசினஸ் வரலையா? புது கடைகள் வரலையா? செடியா இருந்ததெல்லாம் இன்னைக்கு மரமாகலையா? எல்லா இடத்துலயும் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா ஆஸ் அ பர்சன் நம்மளுக்குள்ள டெவலப்மெண்ட் வந்திருக்கா? ஏன்னா இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் என்ன நம்ம பண்ணணுமோ அது பண்ணாம போனாங்க. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்கும், டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்கும். ஒரு நாளைக்கு 3 பேரை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் உங்க பிசினஸ்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஒரு நாளைக்கு 6 பேரை நீங்க பாத்தீங்கன்னா 6 பேருக்கு பிளான் பாத்தீங்கன்னா நான் பிளான் பிரசன்டேஷனை பத்தி சொல்றேன். 6 பேருக்கு ஒரு நாளைக்கு 3 பேர், 2 நாள்ல 6 பேருக்கு பிளான் பிரசன்டேஷன் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா டெய்லி 3 பேருக்கு நீங்க ஒரு வருஷம் சொல்லி பாருங்க, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நீங்க பிளான் சொல்லியிருப்பீங்க. 1000 பேருக்கு நீங்க பிளான் சொல்லி முடிக்கிறப்போ you will definitely be a crown director. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. crown director with more than 1 lakh rupees இன்கம் இருக்கும். டெய்லி வந்து இந்த பிசினஸ்க்காக நீங்க வந்து 1 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாம இருக்கலாம். 2 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாம இருக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா யோசிச்சு பாருங்க, டெய்லி நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த பிசினஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல வந்து 90 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டா? ஒரு வருஷத்துல வந்து நீங்க 1000 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. 1000 hours நீங்க இந்த பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வெஸ்டீஜுக்காக ஒர்க் பண்றோம், மீட்டிங் உள்ள அன்னைக்கு வரோங்கிறது இல்லை. டெய்லி கன்சிஸ்டண்டா நம்ம இந்த பிசினஸ்க்காக நம்ம எப்படி ஒர்க் பண்றோமோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஏன்னா இந்த நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு மார்ஜினல் கெயின்ஸ் தரும். மார்ஜினல் கெயின்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன எஃபர்ட், சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தரும். அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு டேவ் பில்ஃபோர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் அசோசியேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர். பிரிட்டிஷ் சைக்கிளிங் அசோசியேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர். இப்போ இந்த சைக்கிளிங் போட்டி எல்லாம் ஆரம்பிச்சு நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. சைக்கிளிங் உண்டான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே ஆரம்பிச்சு 100 இயர்ஸ்க்கு மேல போச்சு. சைக்கிளிங்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டி என்னன்னா டூர் டி பிரான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு போட்டி. சரிங்களா? இந்த 2004 வரைக்கும் 2004 வரைக்கும் 2004ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து கிட்டத்தட்ட 110 வருஷம் டூர் டி பிரான்ஸ் நடக்குது. இந்த 110 வருஷமும் பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட சாம்பியன்ஷிப் வின் பண்ணது 2004ல் டேவ் பில்ஃபோர்ட் அவர் பேர். சரிங்களா? அவர் வந்து பில்ஃபோர்ட் வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிளிஸ்ட் அவருடைய டெய்லி லைஃப்ல என்னெல்லாம் பண்ணுவாரோ, சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு போகணும்னு அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க டெய்லி அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ்ல ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ்ல ஃபுட்டு, ப்ராக்டிஸ், ட்ரெஸ் எல்லா விஷயத்துலையும் சின்னதா ஒரு மாற்றம் கொண்டு வராரு. எத்தனை பெர்சன்டேஜ் மாற்றம் கொண்டு வராருன்னா 1%. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து 1800 கேலரிஸ் அவர் ஒரு நாளைக்கு அவங்க ரெகுலராக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக 1% அவங்களுடைய கேலரிஸை குறைக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் 1% குறைக்கிறாங்க, புரோட்டீனை 1% கூட்டுறாங்க. சரிங்களா? சைக்கிளுடைய வெயிட் என்னவோ அதில் 1% குறைக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் வெயிட் 1% குறைக்கிறாங்க. அவங்களுடைய
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீட்டிங் செட் ஆகுது. அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் 1% கூட்டுறாங்க, மேலே ஏற்றுறாங்க, இல்லை இறக்குறாங்க, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு பார்க்குறாங்க. அப்போ அப்படி ஒரு 1% சேஞ்ச் கொண்டு வராங்க. அவங்க 1 மணி நேரம் எக்ஸசைஸ் 60 மினிட்ஸ் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 66 மினிட்ஸ் 1% அதில் கூட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா கூட்டுறாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்து ஜஸ்ட் 1% தான் அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. 2004 அவர் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா ஆன உடனே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. 2004 இருந்து ஆரம்பிச்சு 2007 வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2007 அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப், அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாங்க. 2007 வரைக்கும் ட்ராஃபீஸே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணாதவங்க 2007 இருந்து 2017க்குள்ள 118 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. 118 வருஷமா வந்து டூர் டி பிரான்ஸ் வின் பண்ணாதவங்க இந்த 2004 இருந்து 2017க்குள்ள 8 தடவை டூர் டி பிரான்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சாங்க. எப்படி? ஜஸ்ட் 1% மார்ஜினல் சேஞ்ச். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 1% முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க 3 பேரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெய்லி 3 பேருக்கு பிளான் பிரசன்டேஷன் பண்றீங்கன்னா, ஒரு ஆள் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா, ஒரு வருஷத்துல 365 பேருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பிளான் சொல்லியிருப்பீங்க. 2 பேர் சாதாரணமா நீங்க பண்றதை விட 2 பேருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பிளான் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல நீங்க 700 பேருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பிளான் சொல்லுவீங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மார்ஜினல் சேஞ்சும் உங்களுடைய லைஃப்ல பெரிய பிரேக் த்ரூ ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வரும். பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் அசோசியேஷன் உள்ள சைக்கிளிஸ்ட் மட்டும் இல்ல, நீங்களும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உங்களுடைய லைஃப்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் நீங்க உருவாக்கலாம், நிறைய ரெக்கார்ட்ஸ் நீங்க பிரேக் பண்ணலாம். அப்ப இந்த மார்ஜினல் கெயின் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மார்ஜினல் கெயின் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ரைனிங் முடிச்சோன்னா நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள உள்ள ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றீங்க. ஃப்ரிட்ஜில் ஐஸ் பாக்ஸ்ல ஐஸ் கியூப் இருக்கு. ஐஸ் கியூப் எடுக்கிறீங்க. உங்க ரூம்ல, உங்க வீட்டில் ஏசி இருக்கிற ரூம் இருக்குன்னா அந்த ஏசி உள்ள ரூம்ல கொண்டு வந்து வைங்க. ஏசியை வந்து 25 டிகிரியில செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பாருங்க, இந்த ஐஸ் மெல்ட் ஆகுதான்னு பாருங்க. ஆகுமா ஆகாதா? ஃபுல் ஃப்ரீசரில் இருந்து ஃபுல்லாக உள்ள ஃப்ரீசர் மேக்ஸிமமில் இருக்குது. இப்போ 25 டிகிரியில் வச்சிங்கன்னா 10 செகண்ட் பாருங்கள், மெல்ட் ஆகாது. சரி, டெம்பரேச்சரை 26க்கு கொண்டு வாங்க. இப்போ மெல்ட் ஆகுமா? 10 செகண்ட் பாருங்கள், ஆகுமா? ஆகாது. சரி, 27க்கு மாற்றினா ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோன்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடலாம். 27க்கு மாற்றினா ஆகுமா ஆகாதா? உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆகுதா இல்லையான்னு உங்களால் பார்த்தா தெரியாது. விசிபிளி உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது. 28 எந்த ரிசல்ட் இல்லை, 29 எந்த ரிசல்ட் இல்லை, 30 எந்த ரிசல்ட் இல்லை, 31 எந்த ரிசல்ட் இல்லை, 32 நீங்க ஐஸ் கியூப் மெல்ட் ஆகுறது நீங்க பார்க்கலாம். அப்ப ஐஸ் கியூப் எத்தனை டிகிரியில மெல்ட் ஆகுது? ஐஸ் கியூப் எத்தனை டிகிரியில மெல்ட் ஆகுது? இல்ல, ஐஸ் கியூப் 25 டிகிரியில மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியாததுனால ஐஸ் கியூப் மெல்ட் ஆகலைன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரிதான் நீங்க எஃபர்ட் போட்டு ரிசல்ட் தெரியலன்னா இந்த ஐஸ் கியூப் மாதிரி, ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியற அளவுக்கு அந்த இடத்துல ரிசல்ட் வரல, அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒர்க் பண்ண ரிசல்ட் வரல, நின்றுவோம், ஸ்லோ ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அந்த இடத்துல தான் தப்பு பண்றோம். ஏன்னா அது ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கும், அதை பார்க்கக்கூடிய நம்ம பார்வைக்கு வர அளவுக்கு அதுல ரிசல்ட் வரல. அதனுடைய பிரேக் த்ரூ எப்போ வரும்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு மேல வரப்பதான் உங்களுக்கு பிரேக் த்ரூ வரும். இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பிப்பெட் பியூரட் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதில் நம்ம கலர் அந்த தண்ணியில் வந்து கலரா ஒரு கலர் லிக்விட் வந்து நம்ம சுட்டா விடுவோம். கலரே மாறாது. ஆனா ஒரு சர்டன் லெவலுக்கு வந்த உடனே அந்த ஒரு டிராப் விழுந்த உடனே டக்குன்னு இந்த டோட்டல் டெஸ்ட் உள்ள கலர் ஃபுல்லா மாறும். என்ஜினியரிங்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரியும். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸா, எஸ், அதுதான் நினைக்கிறேன். நான் டோன்ட் ரிமெம்பர் தனி, பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியவது. ஆனா அந்த ஒரு சொட்டு டோட்டலா கலரை மாத்திரும். அப்ப அந்த கலர் மாறினா அந்த ஒரு சொட்டுனாலயா? இல்ல, அது வரைக்கும் விழுந்த எல்லா சொட்டுக்கும் அதுல பங்கு உண்டு. அதே மாதிரிதான் உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்ப வரும்னு தெரியாது. ஆனா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க போடக்கூடிய எல்லா உழைப்பும் உங்க கண்ணுக்கு தெரியாம அது சீக்கிரட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு ஃபைனல் பாயிண்ட்ல அது வெடிச்சு உங்களுடைய எக்ஸப்ஷனல் ரிசல்ட் அல்லது பிரேக் த்ரூ ரிசல்ட் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப அமேசிங்கான நேச்சருடைய எக்ஸாம்பிள் எது அப்படின்னா சைனீஸ் பேம்பு.
சைனீஸ் பேம்பு எப்படி அப்படின்னா, நீங்க சைனீஸ் பேம்புனுடைய இந்த மூங்கிலினுடைய விதை எப்படி இருக்கும்னா, நம்ம அரிசி நெல்லு மாதிரி தான் இருக்கும். இதை கொண்டு போய் நீங்க ஒரு குழி தோண்டி புதைச்சு தண்ணி ஊத்துங்க. ஒரு நாள் 2 நாள், ஒரு வருஷம் ஊத்துங்க, துளி கூட அதுல எந்த வித்தியாசமும் தெரியாது, அப்படியே இருக்கும். 2 வருஷம் தண்ணி ஊத்துங்க, எந்த ரிசல்ட் இருக்காது. 3 வருஷம் தண்ணி ஊத்துங்க, எந்த ரிசல்ட். 3 வருஷம் நம்ம தண்ணி ஊத்துவோமா? சத்தியமா அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை நம்மளுக்கு கிடையாது இல்லையா? 3 வருஷம் விடுங்க, 3 மாசம் ஊத்த மாட்டோம். நம்மெல்லாம் ஒரு காய்ச்சல் வந்து டேப்லெட் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் காய்ச்சல் குறையலையேன்னு சொல்ற ஆளுங்க. நம்ம டேப்லெட் சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நம்ம ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம சாதாரணமா மனித இயல்பு என்னன்னா, நம்ம ஒரு வருஷம்லாம் தண்ணி ஊத்த மாட்டோம் இல்லையா? அதையும் தாண்டி 2 வருஷம் ஊத்துறாங்க, 3 வருஷம் ஊத்தல, ரிசல்ட் வரல. பொறுமை இருக்குமே இல்ல. 4 வருஷம் ஊத்தல, வரல. 5 வருஷம் ஊத்துறோம், வரல. அவ்வளவு இவ்வளவு வருஷம் ஊத்தவே மாட்டோம். ஆனா 5 வருஷம் வரைக்கும் ரிசல்ட் தராத இந்த சைனீஸ் பேம்பு ஒரு துளி கூட, ஒரு இலை கூட வெளியில வந்திருக்காது. ஆனா அந்த 5 வருஷம் முடிச்சு 60 மாதங்கள் கழிச்சு அடுத்த 45 நாள்ல, அதாவது 60 வாரங்கள் எந்த வித்தியாசமும் காட்டாத அந்த மூங்கிலினுடைய விதை அடுத்த 6 வாரங்கள்ல, அடுத்த 45 நாள்ல 90 அடி வேகமா வளரும். 90 அடி ஜஸ்ட் 45 டேஸ்ல. 60 வாரங்கள், 60 வீக்ஸ், எந்த வித்தியாசமும் இல்லை, எதுவுமே காட்டல. ஆனா அடுத்த 6 வாரத்துல 90 அடி வளருது. அப்போ இந்த 5 வருஷம் இது என்ன நடந்துட்டு இருந்தது? இந்த 5 வருஷம் இந்த 6 வாரங்கள்ல பிரம்மாண்டமான பிரேக் த்ரூ வளர்ச்சி வளர்றதுக்காக, அதுக்குண்டான ஃபவுண்டேஷன், அதுக்குண்டான வேர்களை ஸ்ட்ராங் பண்றதுக்காக இது மேல வளரல, இது வேர்கள் கீழே 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 வளர்ந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரிதான் உங்களுடைய பிசினஸ், உங்க பிசினஸ்ல, இந்த பிசினஸ்ல உங்களுடைய சக்சஸ் டிலே ஆகுது அப்படின்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, இல்ல உங்களால சக்சஸ் ஆக முடியலங்கிற அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு பிரம்மாண்டமான சக்சஸுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபவுண்டேஷன் மண்ணுக்கு அடியில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறது ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் அந்த பிரேக் த்ரூ ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய ஹேபிட்ஸ் உங்களை கொண்டு போகும். உங்களுடைய கோல்ஸ் உங்களுக்கு டைரக்ஷன் தான் தரும், எங்க போகணுங்கிற வழி தான் காட்டும். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுடைய சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டமை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணும். ஒரு நாள் ரிசல்ட் வரல, 2 நாள் ரிசல்ட் வரல, 3 நாள் ரிசல்ட் வரல, ரிசல்ட் கம்மியா வரத கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க தொடர்ந்து பண்ண 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 அந்த பழக்கமாக, அந்த பழக்கம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வரும். அந்த பிரேக் த்ரூ ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் தான் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்க போகுது. அப்ப அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை யாரு தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. அது உங்களுடைய பழக்கமா மாத்தணும். உங்களுடைய பழக்கங்கள் 2 பக்கம் கூர்மையான வாள், ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள், 2வது பக்கம் மோசமான விஷயங்கள். நீங்க எந்த பக்கத்தை உபயோகப்படுத்துறீங்கிறது உங்க கையில இருக்கு. நல்ல பக்கத்தை உபயோகப்படுத்தீங்கன்னா லைஃப் பிரம்மாண்டமா இருக்கும். உங்களுடைய கோல் என்னவோ அந்த அளவுக்கு நீங்க வளர மாட்டீங்க. நீங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க மேல வளர்றதும் கீழே போறது. அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணாம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா சிம்பிள் அண்ட் ஈஸியான விஷயங்களா அதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா கிரவுன் டைரக்டர் ஆகி, இன்னைக்கு இந்த செஷன் அட்டன் பண்ணக்கூடிய இந்த 150 பேரும் கண்டிப்பா கிரவுன் டைரக்டர் ஆகி மாதம் ₹1,00,000 மேல நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப மாதம் ₹1,00,000 மேல நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க சிஸ்டம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்றப்ப இன்னைக்கு நம்ம கம்பெனில கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒரு ஆஃபர் உண்டு. இந்த ஆஃபரை வந்து நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பிரேக் த்ரூ ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த பிசினஸ்ல நம்மளுடைய எஃபர்ட்டை கன்சிஸ்டன்டா போட்டா நம்ம ஜெயிக்க முடியுமா இல்லையா நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க சரிங்களா? நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரு 6 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற ப்ராசஸ் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மே 1, இந்த மாசம் நீங்க ஒரு 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. 6 பேரை நீங்க எதுல இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, 6க்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணா நான் ஒரு மினிமம் கணக்கு சொல்றேன், 6ல குறையாம பார்த்துக்கோங்க. 6 பேரை, அதாவது நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட் எப்படி பிரேக் த்ரூ ரிசல்ட் தருது, எந்த இடத்துல பிரேக் த்ரூ வருதுன்னு பார்ப்போம். நீங்க 6 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றப்போ உங்களையும் சேர்த்து 7 பேர், 7 பேரும் கன்சிஸ்டன்சி 100 பிவில ஜாயின் பண்ணணும். எத்தனை பிவிங்க?
100 பிவி 100 பிவில உங்களையும் சேர்த்து 7 பேர் இப்படிதான் உங்களுடைய டீம் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 பேர் 100 பிவில ஜாயின் பண்றப்ப 700 பிவிக்கு நீங்க பிசினஸ் நடக்கிறப்போ நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு 500 ரூபா, ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் தோராயம் ஒரு 250 ரூபா, அது முன்ன பின்ன மாறலாம். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 8% 468 ரூபா பிளஸ் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வவுச்சர் 750, டோட்டலி உங்களுக்கு 1968 ரூபா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கும். நீங்க 6 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 6 பேர் கன்சிஸ்டன்சில இருக்காங்க. நீங்களும் கன்சிஸ்டன்சி ஆஃப் 100 பிவில இருந்தா இது உங்களுடைய இன்கம். சரிங்களா? இது 1968 ரூபாய் ஒரு வருமானமா இல்ல இல்லையா? அது உங்களுடைய ஒரு நாள் பார்ட்டிக்கு கூட உங்களுக்கு பத்தாது. சரி, எந்த இடத்துல பிரேக் த்ரூ வருதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம டீம்ல மொத்தமா நம்மளையும் சேர்த்து 7 பேர் இருக்கமா. இப்போ நம்ம 6 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆனா இதுக்கு மேல நம்ம 2வது மாசத்துல என்ன பண்ண போறோம்னா, மினிமம் ஒவ்வொருத்தரும் இந்த 7 பேர் ஆளுக்கு ஒருத்தரை கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல கொண்டு வர முடியுமா முடியாது? ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வர முடியுமா முடியாது? எஸ்ஆர்னு போடுங்க. இந்த 7 பேர் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 30 நாள்ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா முடியாது? ஈஸியா பண்ணலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க, கூட ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, கூட படிச்சவங்க இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சவங்க இருக்காங்க, காலேஜில் படிச்சவங்க இருக்காங்க, நம்ம நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்க, பக்கத்து வீட்டு அண்ணா இருக்காங்க, நம்ம ஏரியா பசங்க இருக்காங்க. ஸோ நம்ம சொன்னா கேட்கறவங்க இருக்காங்க இல்லையா? அப்படியே ஒரு நம்ம இந்த 7 பேர் ஆளுக்கு ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணா 2வது மாசம் நம்மளுடைய டீம்ல வந்து 7 + 7 பேர் ஏற்கனவே வரைக்கும் 7 பேர் ஆளுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண 14 பேர் 100 பிவிக்கு வாங்கினா 1400 பிவி. 1400 பிவியில பிவி பண்றப்போ இப்போ நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% இருக்கீங்க. இந்த மாசம் உங்களுடைய வருமானம் 1596. 1596. இப்போ என்னடா இது மொதல் மாசமும் நம்மளுக்கு 1900, இப்போ 1596. இது வந்து டோட்டல் ப்ராஃபிட் சொல்றேன். சரிங்களா? இது ரீட்டைல் ப்ராஃபிட், ஆஃபர் ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து என்னடா இது இவ்வளோ கம்மியாக வருது நம்மளுக்கு தோணலாம். சரி, எந்த இடத்துல பிரேக் த்ரூ இது கண்டினியூ பண்ணலாமான்னு பார்ப்போம். இது இப்படியே கண்டினியூ பண்ணுறோம். எப்படி 2வது மாதம் பண்ண மாதிரியே எல்லாரும் டீம் உள்ள எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது 14 பேர் 2வது மாதம் இருக்கும். அந்த 2வது மாதம் 14 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாவே 3வது மாதம் 28 பேர். 28 பேரும் கன்சிஸ்டன்சி ஆஃபரில் ப்ராடக்ட் வேணால் 2800 ரூபாய்க்கு, சாரி 2800 பிவி பிஸ்னஸ் நடக்கும். 2800 பிவிக்கு பிஸ்னஸ் நடந்தால் அந்த மாதம் நீங்கள் வந்து 10% லெவலில் ரீச் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய டோட்டல் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3522 ரூபா. 3522 ரூபா. இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியில் ப்ராடக்ட் வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ 3வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. 3522 ரூபா ஆச்சு. நீ போட்ட காசு 3வது மாதத்துலேயும் உங்களுக்கு அந்த மாதம் அது பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? சரி, 3522 ரூபாய்க்கு நம்ம வெஸ்டேஜ் வந்தோம். கண்டிப்பா இல்லை. இதை விட கூடுதலா வருமா அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம், 4வது மாசம் இப்போ 3வது மாசம் நம்ம டீம்ல 28 பேர் இருக்காங்க. இந்த 28 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண 4வது மாசம் வந்து 56 பேர். 56 பேரும் ஆளுக்கு 100 பிவிக்கு வாங்கினா 5600 பிவி நடக்கும். 5600 பிவி நடக்கிறப்போ இப்போ வந்து நம்ம 11% முடிச்சு நம்ம பிரான்ஸ் டைரக்டர் ஆயிருப்போம். இந்த மாசம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 11,776 ரூபா. அப்போ 4வது மாசம் பிரான்ச் டைரக்டர் ஆருக்கு இவ்வளவு பண்ணா போதும். என்ன பண்ணணும், நம்ம முதல் மாசம் ஜாயின் பண்றோம், 6 பேரை கன்சிஸ்டன்சியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், நம்மளும் கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்றோம். 2வது மாசத்துல இருந்து நம்ம டீம்ல அத்தனை பேர் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தரை மட்டும் இல்ல, ஒரு சிலவங்க 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், ஒரு சில 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், ஒருத்தரை மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். நான் சொல்றது மினிமம் கணக்கு. மினிமம் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாவே 2வது மாசம் 14 பேர், 3வது மாசம் 28 பேர், 4வது மாசம் 56 பேர். அப்ப 4 மாசத்துல பிரான்ச் டைரக்டர் ஆகிறதுக்கு இதுதான் வழி. இப்போ 4வது மாசம் 11,776 ரூபா. நல்ல வருமானமா இல்லையா? இவ்வளவுக்கும் மாசத்துக்கு ஒருத்தரை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். சரி, 5வது மாசம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 5வது மாசம் நம்ம என்ன பண்றோம்னா, இதே நம்ம டீம்ல இப்போ 56 பேர் இருக்கா, 56 பேர் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம டீம்ல வந்து 112 பேர் வருவாங்க. 112 பேர் ஆளுக்கு 100 பிவி வாங்கினா அந்த மாசம் உங்களுடைய டோட்டல் லாபம் வந்து பாத்தீங்கன்னா 22,880 ரூபா. யோசிச்சு பாருங்க. 3வது மாசம் 3,500, 4வது மாசம் 11,700, 5வது மாசம் 22,880. அப்ப 5 மாசம் நம்ம எஃபர்ட் போட்டதுக்கு உண்டான ரிசல்ட் இங்க வந்துருச்சா இல்லையா? அப்ப கன்சிஸ்டண்டா நம்ம இதை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணாதான் இந்த பிசினஸ் வளரும். அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். சரி, இப்போ நம்ம 5 மாசம் இதை பண்ண நம்ம பிரான்ச் டைரக்டரா நம்ம முதல் மாசம் நம்ம எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? கமெண்ட்ல போடுங்க. முதல் மாசம் நம்ம எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்?
நம்பர் மட்டும் போடுங்க 6 இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம டீமில் உள்ளவங்களும் எல்லா மாதமும் எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஆளுக்கு எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எல்லா மாதமும் ஒவ்வொருத்தர். சரி, இப்போ இந்த மொதல் மாதம் நம்ம 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த 6 பேரும் மொதல் மாதம் 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டீமில் வர்றவங்க எல்லாரும் மாதத்துக்கு ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாவே இந்த 6 பேருக்கும் 5வது மாதம் இல்லை 6வது மாதம் அவங்க டீமில் ஆளுக்கு 112 பேர் இருப்பாங்களா? அப்படி ஏ என்ன பண்றாரு, மொதல் மாசம் 6 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, 2வது மாசம் ஆளுக்கு ஒவ்வொருத்தரை அவங்க டீம்ல வரவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்தா இவங்களுக்கும் 5வது மாசம் 5வது இல்லை 6வது மாசம் 112 பேர் இருப்பாங்க. அப்படி 6 பேருக்கும் 112 பேர் வந்தாங்கன்னா இந்த 6 பேரும் பிரான்ஸ் டைரக்டர் ஆகி 23,000 வருமானம் வாங்குவாங்களா? எஸ் ஆர் நோ? அப்படி வாங்குறப்போ நீங்க என்ன ஆவீங்கன்னா நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆவீங்க. இது நடந்தது அப்படின்னா, அதாவது நீங்க பண்ண இதே அப்படியே அவங்க அந்த 6 பேரும் டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா 6வது மாசம் நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆகி உங்களுடைய டோட்டல் வருமானம் எவ்வளவு இருக்கும்னா 2,78,352 ரூபா இருக்கும். 2,78,352. அப்ப இந்த 5 மாசம் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்ட எஃபர்ட்டினுடைய பிரேக் த்ரூ 3வது மாசமோ 4வது மாசமோ இல்ல, அங்க வந்ததை விட பெரிய பிரேக் த்ரூ எங்கன்னா உண்மையான பிரேக் த்ரூ அப்படிங்கிறது இந்த இடத்துல. இப்போ உங்க லைஃப் மாறுமா மாறாதா? இப்போ நீங்க எதிர்பார்த்த எல்லா ட்ரீம்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? அப்ப இந்த கன்சிஸ்டன்டான எஃபர்ட் மொதல் மாசம் 6 பேரை சேர்த்து ஒன்றும் தெரியல, 2வது மாசம் ஆளுக்கு ஒவ்வொரு சேர்க்கிறோம் ஒன்றும் தெரியல, பெரிய பெரிய விஷயமே இல்லை ஆளுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்லையா? எல்லாராலையும் பண்ண முடியும். 30 நாளைக்கு ஒருத்தர் கன்சிஸ்டன்சி ஆகிறோம், 30 நாள் 100 பிவிக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண யாரு வேணாலும் பண்ணலாம். அதான அது தொடர்ந்து எல்லாரும் பண்ணி வர்றப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க 6 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆகி 1 லட்சம் இல்ல 2,02,25 லட்சம் ரூபாய் உங்களுடைய வருமானம் வரும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு முன்ன பின்ன ஒரு சிலவங்க 3 மாசத்துலயே முடிக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 8 மாசம் ஆகலாம். ஆனா இந்த ப்ராசஸ் நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அப்ப கன்சிஸ்டன்டா நீங்க போடக்கூடிய எஃபர்ட் தான் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்க போகுது. அப்ப அந்த கன்சிஸ்டன்டான எஃபர்ட் போடுறதுக்கு நீங்க தயார் அப்படின்னா வெற்றி என்பது உங்களுக்கு சர்வ நிச்சயம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ சக்சஸ் யாருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தர் வெற்றிக்காக தொடர்ந்து முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். அப்ப சக்சஸ் உங்களோட ஆகணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க. சின்னதா பெருசான்னு பார்க்காதீங்க. தொடர்ந்து முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நீங்க உங்களுடைய ஆக்கிக்க முடியும். உங்களுடைய லைஃபை வெஸ்டீஜினுடைய விஷன் படி நீங்க உங்களுடைய லைஃபை ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தோட, எக்கனாமிக்கல் ஃப்ரீடத்தோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்த். அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். என்னுடைய நம்பர் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனி டைம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? I'll be happy to assist you and guide you. Right. So doubts ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய லீடர்ஸ் கூட நீங்கள் போஸ்ட்